பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறது உறுதியாகிருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவரும் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற செய்தி இருக்கு. எப்படி பார்க்குறது? இல்லை, அந்த செய்தி என்னை பொறுத்தளவு தெரியாது. அவர் மத்திய அமைச்சர் ஆக போகிறாரா இல்லை அவங்க கட்சி தலைமை அவரை மத்திய செயலர் ஆக்க போகிறான்ற செய்தி இன்னும் முழுமையாக வெளிவரல. இருந்தாலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தமிழகத்துடைய வெற்றி வாய்ப்பு என்பது முழுக்க முழுக்க திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா அன்பு தளபதி அவர்களால் தான் இயற்றப்பட்டது. இதில் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாத ஒரு கட்சியிலிருந்து அமைச்சர்களையும் நாடாளுமன்ற மேலவைக்கு ஆட்களையும் உருவாக்குகின்ற ஜனநாயகத்தில் இருக்கின்ற இயக்கங்களில் முழுமையாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களை மத்திய அமைச்சர்கள் ஆக்குகின்ற ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா தான் இருக்க முடியும். அவருக்கு எத்தனை பதவியில் கொடுத்து பாரதிய ஜனதா தமிழகத்தில் அரசியல் செய்ய சொன்னாலும் அவர் அரசியல் ஈடுபடாது. அவர் ஒரு பித்தலாட்டக்காரர் என்பதை நாட்டு மக்கள் முழுமையாக உணர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இனி வரும் காலங்களில் அடுத்து நடைபெறப் போகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது 2026ஆம் ஆண்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் இந்தியாவின் இரும்பு மனிதர் தளபதி அவர்கள்தான், அவர் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி தான் 234 தொகுதியிலும் வெல்லும் என்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 221 சட்டமன்றங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலான வாக்குகளை பெற்று 221 சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இருவர்ண கொடி உதயசூரியன் தகத்தாயமாக ஒளி வீசுகிறது. 2026 தேர்தலில் இலக்கு அனைத்தும் போட்டியிடுகின்ற 234 தொகுதிகளும் திராவிட தலைவராக கருதப்படுகின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையிலே அமையப் போகின்ற கூட்டணி தான் முழுமையாக 100% எப்படி இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே 40-40க்கு நாங்கள் தான் என்று மாறுதட்டி களம் கண்ட முதல்வர், அந்த முதல்வருடைய வார்த்தைக்கு, முதல்வருடைய அளப்பரியா செயல்களுக்கு, முதல்வருடைய அரசின் சிறப்புகளுக்கு மக்கள் ஒரு அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள். இந்த பணி மேலும் மேலும் இயக்கத்திலே இருக்கின்ற தொண்டன் முதல் தலைவர் வரை அனைவரும் 2026 தேர்தல் நோக்கி பயணிப்போம். உறுதியாக அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெறுவோம். இந்த அமைச்சர்கள் கொடுக்கறதுனால தமிழகத்தில் பாஜக மேலும் வளரும் அப்படின்றாங்க. ஏன்னா இப்பவே நாங்கள் 11% வந்துட்டோம் அப்படின்றாங்க. எப்படி திமுக என்ன சொல்றாங்க? போட்டியிட்ட இடங்கள் அதிகம். கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட இடம் குறைவு. அதனால் போட்டியிட்ட இடங்கள் அதிகம் என்பதால் அந்த சதவீதம் கூடுதலாக பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் அவர்களுடைய தோழமை கட்சிகளுடைய வாக்குகளை அவர்கள் சுத்தமாக மறந்துவிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை அவர்கள் இதில் உள்ளடக்கவில்லை. ஆகவே முழுமையாக பிரித்து பார்த்தால் சீமான் அவர்கள் வாங்கியிருக்கின்ற சதவீதத்தை விட பாரதிய ஜனதாவுடைய சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும்.